அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான தகவல். கடந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நம்ம லக்ஷ்மி கணபதியை அறிமுகப்படுத்தி இருந்தோம். நிறைய பேர் நீங்க வாங்கி பலனடைஞ்சுகிட்டு இருந்தீங்க. அதே போல இந்த 2026 ஆண்டு வரும் செப்டம்பர் 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு செலனைட் செல்வ கணபதியை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம். இந்த மாதம் ஆகஸ்ட் 13ஆம் தேதி அன்னைக்கு இந்த செலனைட் செல்வ கணபதியை நம்ம யூடியூப் வீடியோஸ்ல அறிமுகப்படுத்தி இருந்தோம். எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் நீங்க ஆர்டர் கொடுத்திருந்தீங்க. வரும் செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த விற்பனை இருக்கும்னு நம்ம சொல்லி இருந்தோம். இருந்தாலும் நிறைய பேர் நீங்க ஆர்டர் கொடுக்கிறதுனால ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தாங்க நம்ம செல்வ விநாயகரை கொடுக்க போறோம். இந்த வருடம் விநாயகரை அற்புதமான சக்தி மிக்க கிறிஸ்டல் கல்லுல நம்ம செஞ்சிருக்கோம். இந்த செலனைட் அப்படின்றது ஒயிட் கலர்ல வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையான கிறிஸ்டல் கல். இந்த செலனைட் கிறிஸ்டல் கல்லிற்கு ஆன்மீக ரீதியாக நிறைய சக்திகள் உண்டு. நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே, நெட்ல பார்த்தீங்கனாலே இதை பற்றிய மகத்துவங்கள் தெரியும். இந்த செலனைட் கல் மீது நாம் வைக்கக்கூடிய எந்த ஒரு பாசிட்டிவ் பொருள், நேர்மறையான பொருளாக இருந்தாலும் அதற்கு பாசிட்டிவிட்டி கோடி மடங்கு பெருகும். இந்த கல்லின் மீது அல்லது பக்கத்தில் வைக்கக்கூடிய நெகட்டிவ் பொருள், எதிர்மறையான பொருளாக இருந்தால் அதனுடைய நெகட்டிவ் எனர்ஜி ஜீரோவாக, பூஜ்ஜியமாக குறையும். அப்படிப்பட்ட இந்த செலனைட் கல் மீது நம்ம செல்வ கணபதியை பதிச்சு கொடுக்கிறோம். சோ அவருடைய அருள் எத்தனை மடங்கு நமக்கு அதிகமாக கிடைக்கும்னு நீங்களே பார்த்துக்கலாம். மகாலட்சுமி தாயாருக்குரிய பொற்தாமரையில் கோல்டன் லோட்டஸ்ல செல்வ கணபதி அமர்ந்திருப்பதை போல காட்சி கொடுக்கிறாரு. இந்த தாமரை மலரை கூட ரொம்ப நுட்பமா நம்ம செஞ்சிருக்கோம். இது எந்த ஒரு மார்க்கெட்லயும் கடைகள்ல கிடைக்கக்கூடிய விநாயகர் கிடையாதுங்க. முழுக்க முழுக்க நம்ம டிவைன் ரூட் சேனல் சார்பாக பிரத்யேகமாக யூனிக்கா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கிறோம். இந்த செலனைட் செல்வ கணபதியுடன் 2 முக்கியமான கிஃப்டையும் நம்ம கொடுக்க போறோம். அதற்கு முன்பாக இந்த செலனைட் செல்வ கணபதியை பற்றிய ஒரு முக்கியமான தகவல். 2 செலனைட் கற்களை இதுல நம்ம பயன்படுத்தி இருக்கோம். ஆர்ச் ஷேப்ல இருக்கக்கூடிய கல்லுல விநாயகரை நம்ம பதிச்சு கொடுக்கிறோம். பிறகு இன்னொரு கல்லுல அதற்கு ஒரு ஸ்டாண்ட் நம்ம செஞ்சிருக்கோம். இந்த செலனைட் கல்லை நம்ம ஃபைனா பாலிஷ் பண்ண முடியாதுங்க. மிகவுமே நுட்பமானது. சோ இயற்கையான பிளவுகள், வீரல்கள் அதுல இருக்கும். இந்த 2 செலனைட் கல்லையும் நம்ம க்ளூ, அதாவது கம் போட்டு ஒட்டி கொடுக்கிறோம். கொரியர்ல நம்ம அனுப்பும் போது இந்த கல் பிரிவதற்கான சான்ஸ் இருக்குங்க. சோ இது உடைந்து விட்டதாக நீங்க நினைக்காதீங்க. பிரைமரியா நம்ம ஒட்டி கொடுப்போம். இதை தாண்டி 2 துண்டுகளாக இருந்தால் நீங்க அனபாண்ட் அல்லது ஃபெவிக்விக் போட்டு கரெக்டா இப்ப நீங்க டிஸ்ப்ளேல பார்ப்பதை போல ஒட்டி வச்சிருங்க. அதே போல இந்த விநாயகரை பூஜை செய்யும் முறையும் மிக மிக எளிமையானது. செலனைட் கல்ல இருப்பதனால அபிஷேகங்கள் செய்யக்கூடாதுங்க. மஞ்சள் குங்கும பொட்டும் நம்ம வைக்க கூடாது. இந்த விநாயகர் உங்களுக்கு டெலிவரி ஆனதும் நீங்க பூஜை அறையில, அதாவது சுவாமி படங்கள் வைக்கக்கூடிய இடத்துல கிழக்கு திசையை நோக்கி ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சிருங்க. இந்த விநாயகருக்கு நீங்க கற்பூர ஆரத்தி எடுக்கலாம், ஊதுபத்தி சாம்பிராணி தூபங்கள் காட்டலாம். தினமும் 2 நிமிடங்கள் இந்த விநாயகரை நீங்க தரிசனம் செஞ்சாலே போதும். 16 செல்வங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வரும். அனபாண்ட் அல்லது ஃபெவிக்விக் போட்டு நீங்க ஒட்டியதற்கு பிறகு 5 நிமிடம் காய விடுங்க. நல்லா ஃபிக்ஸ் ஆயிடும். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த செலனைட் செல்வ கணபதியுடன் 2 முக்கியமான காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் நம்ம கொடுக்கிறோம். ஒன்று லக்கி டாட்டாய்ஸ், அதிர்ஷ்ட ஆமை. இன்னொரு பொருள் டாப் மோஸ்ட் பிரீமியம் குவாலிட்டியில இருக்கக்கூடிய அரகஜாமை. இந்த ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் புக் பண்ண போறவங்களுக்கு மட்டும் தாங்க இந்த அரகஜாமையை நம்ம காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட்ல கொடுக்க போறோம். ஏன்னா அரகஜாக்கு கொஞ்சம் அதிகமான டிமாண்ட் இருக்கிறதுனால அதிகமான சப்ளை கிடையாதுங்க. சோ ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, இன்னும் 3 நாட்களுக்குள்ள புக் பண்ண போறவங்களுக்கு மட்டும் தாங்க இந்த அரகஜாவை இலவசமாக நம்ம கொடுக்க போறோம். மற்றபடி இந்த செலனைட் செல்வ கணபதியுடன் லக்கி டாட்டாய்ஸ் உங்களுக்கு எப்பவுமே இணைப்பாக வரும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் செலனைட் கல் மீது வைக்கக்கூடிய பாசிட்டிவ் பொருளுக்கு அதிகமான பாசிட்டிவிட்டி கிடைக்கும்னு. சோ இந்த அதிர்ஷ்ட ஆமையை இப்ப நீங்க டிஸ்ப்ளேல பார்ப்பதை போல விநாயகருக்கு கீழே வச்சிருங்க. வீட்ல இருக்கக்கூடிய அனைவருக்குமே அதிர்ஷ்டங்கள் பெருக ஆரம்பிக்கும். வீட்டின் வாஸ்து தோஷங்கள் நீங்கும். நீங்க கடை வச்சிருக்கீங்க அல்லது வியாபார ஸ்தலங்கள் இருக்கின்ற பட்சத்துல அந்த இடத்திலும் இந்த செலனைட் செல்வ கணபதியை இந்த ஆமையுடன் நீங்க சேர்த்து வைக்கலாம். இந்த அதிர்ஷ்ட ஆமை பார்ப்பதற்கே ரொம்ப அழகா கியூட்டாக இருக்கும். அதனுடைய வெயிட்டும் பார்த்தோம்னா நல்ல கனமாக இருக்கும். இப்ப நீங்க வீடியோல பார்ப்பதை காட்டிலும் நேர்ல பார்க்கும்போது இன்னமும் அழகாக இருக்கும். இதுல இன்னொரு விஷயமும் இருக்குங்க. இந்த ஆமையினுடைய மூக்கில் பார்த்தோம்னா ஒரு சின்ன துளை ஓட்டை இருக்கும். இது லக்கி டாட்டாய்ஸா இருக்கிறதுனால வீட்ல நீங்க கோல்ட் அல்லது சில்வர் செயின் வச்சிருக்கீங்க, அல்லது நார்மல் கயிறு, நீங்க பிளாக் கலர் ரோப் வச்சிருக்கீங்க அல்லது ரெட் கலர் கயிறு வச்சிருக்கீங்கன்னா அதுல இந்த ஆமையை கோர்த்து நீங்க பெண்டன்ட் போல, டாலர் போல பயன்படுத்திக்கலாம். எப்பவும் அதிர்ஷ்டம் உங்க கூடவே இருக்கும். சோ ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல நீங்க விநாயகருக்கு முன்பாக அந்த செலனைட் கல்
விரல் மீதும் இந்த ஆமையை வைக்கலாம், அல்லது நீங்க டாலர் போல கழுத்திலையும் வேர் பண்ணிக்கலாம். நல்ல சாலிடா ரிஜிடா இருக்கும் இந்த ஆமை. அடுத்ததாக வரும் ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை, அதாவது அடுத்த 3 நாட்களுக்குள்ள இந்த செலனெட் செல்வ கணபதியை புக் பண்ண போறவங்களுக்கு அரகஜா மையையும் நம்ம கொடுக்க போறோம். மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குதுங்க. நம்ம கொடுக்கக்கூடிய இந்த சுத்தமான அரகஜால என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா, கேட்டதை கொடுக்கக்கூடிய தேவதாரு மரத்தினுடைய தூள் பகுதி, அகில் மரத்தினுடைய பட்டை பகுதி, வெட்டிவேர், சுத்தமான சந்தனம், பச்சை கற்பூரம், புனுகு, ஜவ்வாது, கஸ்தூரி மற்றும் பெயர் சொல்லக்கூடாத சில ரகசிய வசிய மூலிகைகளின் கலவை. இந்த அரகஜா மையை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பலன்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதிரடியான அபாரமான பண ஈர்ப்பு, பண வசியத்தை கொடுக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதுல நல்ல முன்னேற்றத்தை தரும். ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு இரண்டையுமே தரக்கூடியது. காரிய தடைகள் நீங்கும். கண் திருஷ்டி, மற்றவர்களுடைய பொறாமை எண்ணங்கள், ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும், கெட்ட சக்திகளும் நம்ம கிட்ட நெருங்கவே முடியாதுங்க. இதையெல்லாம் தாண்டி நல்ல முக வசியத்தை கொடுக்கும். நமக்கு முக வசீகரம் ஏற்பட்டாலே நாம் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். நம்முடைய பேச்சிற்கு மறு பேச்சு இருக்காது. படிக்கிற பசங்க இந்த அரகஜா மையை பயன்படுத்தும் போது படிப்பில் கவனம் குவியும், ஞாபக சக்தி பெருகும். இந்த அரகஜா மையை வச்சுட்டு நீங்க கோவில்களுக்கு போறீங்க அல்லது வீட்டுல பூஜைகள் செய்றீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் விரைவாக நிறைவேறும். சுத்தமான அரகஜாவாக இருந்தால் மட்டும்தாங்க இப்ப நம்ம பார்த்த பலன்களை அது வழங்கும். சரிங்க, இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் நீங்க குளிச்சு முடிச்சிட்டு உங்களுடைய வலது கை மோதிர விரல், ரைட் அண்ட் ரிங் ஃபிங்கர்ல கொஞ்சமா அரகஜாவை எடுத்து 2 புருவங்களிலும் 2 ஐப்ரோஸ்லையும் நீங்க அப்ளை பண்ணுங்க, தடவி விடுங்க. பிறகு இன்னும் கொஞ்சம் அரகஜாவை எடுத்து நெற்றி பொட்டுல 2 புருவங்களுக்கு மத்தியில சின்னதா ஒரு பொட்டு நம்ம வச்சுக்கணும். இந்த பொட்டு வைக்கிறதுல சங்கடம் இருக்கிறவங்க அதை வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க ஐப்ரோஸ்ல புருவங்களில் மட்டும் இந்த அரகஜாவை தடவினாலே போதும். இப்ப நம்ம பார்த்த அனைத்து பலன்களையும் அது கொடுக்கும். இந்த அரகஜா மை வச்சிருந்தா அசைவம், நான்வெஜ் எல்லாம் தாராளமா நீங்க சாப்பிடலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல, தீட்டு காலங்களிலும் இந்த அரகஜாவை நீங்க பயன்படுத்தலாம். குறைந்தபட்சம் வாரத்துல 4 நாட்களாவது இந்த அரகஜா மையை வைக்கணும். அப்பதாங்க இப்ப நம்ம பார்த்த அனைத்து பலன்களும் கிடைக்கும். ஒரே நாளில் பலனை தரக்கூடியது கிடையாதுங்க. தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்பதாங்க அதற்கான பலன்கள் தெரியும். இப்ப நம்ம பார்த்த செலனெட் செல்வ கணபதி வித் லக்கி டார்டாய்ஸ் மற்றும் அரகஜா காம்போ வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்னொரு சின்ன தகவல், நம்ம தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க என்கிட்ட போன் கால் மூலமாக ஜாதகம் பார்க்கறீங்க. அதுல நிறைய பேர் நீங்க கேட்கக்கூடியது, என்ன நேர்ல சந்திச்சு ஜாதகம் பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. நம்ம ரெகுலரா யூடியூப் வீடியோஸ் மற்றும் கொரியர் பேக்கிங் ஒர்க்ல இருக்கிறதுனால டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுல கொஞ்சம் சிரமம் இருந்ததுங்க. இருந்தாலும் நிறைய பேர் நீங்க கேட்கறதுனால ஒரு நாளைக்கு 5 முதல் 6 அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். சோ நீங்க போன்ல ஜாதகம் பார்க்கணும்னாலும் சரி அல்லது நேர்ல வந்து ஜாதகம் பார்க்கணும்னாலும் சரி, இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நம்ம டீம்ல இருக்கிறவங்க அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் மற்றும் பேமெண்ட் டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம இருக்கக்கூடியது சென்னை வில்லிவாக்கம் பகுதி. தேவைப்படுறவங்க என்ன நேர்ல சந்திச்சு அப்பாயின்மெண்ட் நீங்க எடுத்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.